வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 16th கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இதில் 16th கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக. இதில் ஐக்கு பார்த்திங்கன்னா இணை எழுத்து இ, ஔவுக்கு பார்த்திங்கன்னா உ. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இ உ. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் இது என்னென்னா கரை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கிற கரைக்கு பார்த்தீங்கன்னா ஓரம்னு அர்த்தம். இந்த செகண்ட் இருக்கிற கரை அழுக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே தான் இருக்குது. கரை இதெல்லாம் மயங்கொலிகளில் பார்த்திங்கன்னா இது வரும். கரை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓரம் அழுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பாரத ஸ்டேட் வங்கி இலா எனும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. இதில் இலா அப்படிங்கிறது இதை பற்றி பர்டிகுலராக சொல்கிறதுனால இதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வரும். இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி. செகண்ட் அடுத்த கொஸ்டின் ஊர் பெயர்களின் மருவுவை கண்டுபிடிக்க. தஞ்சாவூரின் மருவுவை கண்டுபிடிக்க. இதுக்கான ஆன்சர் தஞ்சாவூர் தஞ்சை. மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நரி ஊளையிடும். ஆடு கத்தும் அலப்பும் கொடுத்துருக்காங்க. குரங்கு தான் அலப்பும். மயில் அகவும் ஆனால் கூவும்னு கொடுத்துருக்காங்க. நாய் குரைக்கும் ஆனால் கத்தும்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது நரி ஊளையிடும். இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை அறிக. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கானடை அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது என்னன்னா ஆப்ஷன் சி கால் கூட்டல் நடை விலங்குகள் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஏன்னா இந்த கால் கூட்டல் நடை அதை சேர்த்தோம்னா கானடை இந்த மாதிரி வராது. இதில் பார்த்திங்கன்னா கான் கூட்டல் அடை கானடை அப்படின்னு வந்தால் இது காட்டை சேர் அப்படிங்கிற பொருளில் வரும். கான் கூட்டல் நடை அப்படின்னா இது காட்டுக்கு நடத்தல் அப்படிங்கிற பொருளில் வரும். கால் கூட்டல் நடை அப்படின்னா காலால் நடத்தல் அப்படிங்கிற பொருளில் வரும். ஆனால் இந்த கால் கூட்டல் நடை விலங்குகள் அப்படிங்கிற பொருளில் வராது. அதனால் இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வேர் சொல்லை தேர்வு செய்க. கேட்டார் அப்படிங்கிற சொல்லுக்கு வேர் சொல் கேள். கேள். வேர் சொல்லை தேர்வு செய்தல். எழுதுகிறாள். இதுக்கான வேர் சொல் எழுதுகிறாள் எழுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றாள். இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடரை சுட்டுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாமரை எப்படி சென்றாள். இதுதான் பார்த்தீங்கன்னா பொருத்தமில்லாத வினா. ஏன்னா தாமரை எப்படி சென்றாள் அப்படிங்கிறதே இந்த சென்டென்ஸில் கொடுக்கல. தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடைவீதிக்கு சென்றாள்னு தான் கொடுத்துருக்காங்க. தாமரை பேருந்தில் சென்றாள், ரயிலில் சென்றாள், இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. அதனால் தாமரை எப்படி சென்றாள் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இதுக்கு பொருந்தாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா தாமரை எங்கு சென்றால் கடைவீதிக்கு சென்றாள். தாமரையுடன் சென்றது யார்? தோழியுடன் தாமரை சென்றாள். தாமரை எப்பொழுது சென்றால்? மாலையில், ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சென்றாள். இது கொஸ்டின் எல்லாமே இங்கே பொருந்தும். இதில் பொருத்தமில்லாத கொஸ்டின் என்னென்னா இந்த ஆப்ஷன் பி தான். தாமரை எப்படி சென்றாள் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பீடு பெருவெடிப்பு பேரண்டம் பைந்தமிழ். நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குண்டுமணி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமாலை, பூமணி, பூவிலங்கு இந்த மாதிரி பொருந்தும். பூ குண்டுமணி அப்படின்னு வராது. அதனால் இதுதான் இணையாத சொல். பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குண்டுமணி. நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறி. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கில் இருக்கிறத கேட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே பேச்சு வழக்கில் அமைந்த வாக்கியம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் படித்து பார்க்குறப்ப நம்ம கரெக்டாக படிக்கணும். பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்களா எழுத்து வழக்கா அப்படின்னு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான். ஏன்னா தமிழ் படித்தவர்களால் வளர்க்கப்பட்டது அப்படின்னு வந்திருந்தால் அது எழுத்து வழக்கு.
தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் பேச்சு வழக்கு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. தமிழ் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. இது எல்லாமே எழுத்து வழக்கில் தான் இருக்குது. இதில் பேச்சு வழக்கில் இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான். தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு சரியான வினா சொல் எது? மனப்பாடச் செய்யுளை படித்தாயா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏவல் வினா. இது பார்த்திங்கன்னா அரியா வினா, கொடை வினா, அறிவினான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான பொருத்தமான ஆன்சர் என்னென்னா ஏவல் வினா. மனப்பாடச் செய்யுளை படித்தாயா அப்படிங்கிறது ஏவல் வினா. காண்பான் கீழ்கண்டவற்றுள் எது சரி? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது. காண்பான் அப்படிங்கிறது இனிமேட்டு நடக்க இருக்கும் செயலை குறிப்பது இதுதான் சரி. மற்றது ஏ பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த செயலை குறிப்பதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. நடந்த செயலை குறிப்பது, நடக்கும் செயலை குறிப்பது இதெல்லாம் வராது. இது நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு கிறு, கின்று, ஆனின்று எக்காலத்திற்குரிய இடைநிலைகள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நிகழ்கால இடைநிலைகள். கிறு, கின்று, ஆனின்று அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலைகள். நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை கண்டறி. தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அலை, கடல் அலை இதுதான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா அலை அப்படின்னா புற்று, தயிர், பிசை இதெல்லாம் தான் வரும். ஆனால் வரவலைன்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. இங்கே ஆப்ஷன் சியில் இருக்கிற அலை பார்த்தீங்கன்னா கூப்பிடு இந்த மாதிரி பொருள் வரும். ஆனால் இங்கே நண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வராது. ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா அணை, கூப்பிடு இதுவும் பொருந்தாது. இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ அலை, கடல் அலை இதுதான் சரியான இணை. நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மாறி மாறி இருக்கும். இதில் சரியான சொற்றொடர் என்னென்னா ஆப்ஷன் பி சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊர் பெயர்களின் மருவு. சரியான இணையை தெரிவு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புதுச்சேரி, புதுவை அப்படிங்கிறது தான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கோவை, புதூர்னு கொடுத்துருக்காங்க. அது கோவை மட்டும் வரும். கும்பகோணம், குடந்தை அப்படின்னு வரும். திருநெல்வேலி, நெல்லைன்னு வரும். இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி புதுச்சேரி, புதுவை. ஊர் பெயரின் மருவை எழுதுக. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி உதகமண்டலம், உதகை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், மயிலைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மயிலாப்பூருக்கு தான் மயிலை வரும். செங்கல்பட்டு, செஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் செங்கை. புதுச்சேரி, புதுவை மேலே தான் இந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள். புதுச்சேரி, புதுவை வரணும். இது புதுக்கோட்டைக்கு தான் புதுகை வரும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி உதகமண்டலம், உதகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. வெயிட் அப்படின்னா எடை. வெயிட் எடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பேங்க், வங்கி. பேங்க் அப்படின்னா வங்கி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல், ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள், டெர்மினாலஜி கலைச்சொல், மித் தொன்மம். ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல், ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள், டெர்மினாலஜி கலைச்சொல், மித் தொன்மம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் விடை வகைகள். விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என உரைப்பது சுட்டு விடை. விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என உரைப்பது சுட்டு விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணனை பார்ப்பேன் அப்படிங்கிறது எதிர்காலம். கண்ணனை பார்ப்பேன் அப்படிங்கிறது எதிர்காலம். இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணனை பார்த்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்ணனை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணனை பார்க்கிறேன் இதுவும் நிகழ்காலம், ஆனால் இது இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் டி கண்ணனை பார்ப்பேன் எதிர்காலம். இதுதான் சரி. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. குருவி, கொய்யா, சோறு, பழம், போட்டி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கொய்யா பழம். நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். ஆப்ஷன் பி தான் சரி.
நெக்ஸ்ட்டு சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அகிலும் ஆரமும் துகிரும் தூசும் மணியும் முத்தும். நெக்ஸ்ட்டு தொடரின் வகையை கண்டறிக. அவன் திருந்தினான், இது அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை தொடர். அவன் திருத்தினான் அப்படின்னு வந்திருந்தால் தான் பிறவினை தொடர். அவன் திருந்தினான் இந்து வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து தன்வினை தொடர். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இதுக்கான இணைப்பு சொல் என்னன்னா ஆகையால். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இத்தொடருக்கு ஏற்ற வினா அமைத்திடுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுதல். வெண்குடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. வெண்மை கூட்டல் குடை அப்படிங்கிறது தான் சரி, ஆப்ஷன் பி. சேர்த்தெழுதுதல். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமைக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கான ஆன்சர் ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. பயின்றால், இதுக்கான வேர்ச்சொல் பயில். பயின்றால் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் பயில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஞாயிறு பரிதி. சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஞாயிறு பரிதி இரு சொற் தரும் பொருட்களுக்கு இதுதான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா பரிதி திங்கள்னு கொடுத்துருக்காங்க. பரிதி அப்படிங்கிறது சூரியனுக்கு வரும், ஆனால் திங்கள் அப்படிங்கிறது நிலவுக்கு தான் வரும். அதனால் இது பி வராது. அதே மாதிரியே சீல திங்கள் நிலவு இது ரெண்டுமே நிலவுக்கு வர்றது. நிலவு கதிரவன், இதில் கதிரவன் வேணால் சூரியனுக்கு வரும், ஆனால் நிலவு அப்படிங்கிறது இந்த திங்கள் இதுக்கு வர்றது. அதனால் இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ, ஞாயிறு பரிதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ் மொழி உள்ள வரையிலும் ஆனால் உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் தமிழ் மொழி அப்படின்னு தான் வரும். உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் தமிழ் மொழி, இல்லைன்னா உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அப்படி தான் வரணும். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, இது வராது. ரெண்டில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து ஆகும், இது சரியாக இருக்குது. வென்றதை பகைவரை பாடும் இலக்கியம் ஆகும் பரணின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும் அப்படின்னு தான் வந்திருக்கணும். அதனால் அந்த மூணும் வராது. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ், இது 4 சரியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1, 3 தவறாக இருக்குது, 2, 4 தான் சரியாக இருக்குது. இங்கே வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா முறையான தொடர் சரியான தொடர்னே கேட்டுட்டு ஒரு சிலதில் திடீர்னு தவறான தொடர் கேட்டுருவாங்க. அப்படி பார்க்குறப்ப நம்ம இதுக்கு 1, 3 ஆன்சர் வரும். ஆனால் நம்ம 2, 4ன்னு ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இதை மாதிரி நம்ம நல்லா பார்த்துக்கணும். பிழையற்ற சரியான தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, இதுதான் சரி. இதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துக்கு இந்த லை சிறப்புலகரம் தான் வரணும், இதுதான் கரெக்டாக இருக்குது. மற்றதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினா, இதில் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 2 சுழியின் தான் வரணும். அதேமாரியே மனம் வீசினால பார்த்தீங்கன்னா மனத்துக்கு 3 சுழினா வரணும். அதனால் ஏ தவறு. தேர் திருவிழாவிற்கு, இந்த திருவிழாவிற்கு பார்த்தீங்கன்னா லா சிறப்புலகரம் வரணும். அதே மாதிரியே இலைக்கு வேறு பெயர் தலைன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே இலை அப்படிங்கிற இடத்துல வந்து சிறப்புலகரம் வரணும். தலை இங்கேயும் சிறப்புலகரம் வரணும். அதனால் இதுதான் சரி. அதனால் சி தான் சரியாக இருக்குது. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு கரெக்டாக இருக்கிறது இந்த சி. நெக்ஸ்ட்டு, நிறுத்தற்குறியிட்ட சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றார் பாரதியார். கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கணும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் டி, இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, திருமணம் வளைகாப்பு பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர். இது வந்து சாதாரணமாக தான், அடுத்தடுத்து கமா வரணும். எண்ணு பெயர்கள் வர்றப்ப கமா வரும்னு பார்த்துருப்போம். அதுபடி இதுதான் காற்புள்ளி, ஆப்ஷன் டி தான் சரி. நெக்ஸ்ட்டு, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கிளி அப்படிங்கிறதுக்கான பல சொல் என்னென்னா ஆப்ஷன் ஏ, தத்தை கிள்ளை.
கிளி அப்படின்னா தத்தை கிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக. மூவேந்தர், சேரர், சோழர், பாண்டியர். முக்கணி, மா, பலா, வாழை. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் சொல் அறிக. ப்ரௌசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உளவி. ப்ரௌசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் உளவி. ப்ரௌசர் உளவியா வழங்கியா? ப்ரௌசர் கரெக்ட் தான். ப்ரௌசர் அப்படி என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் உளவி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக. கல்ச்சுரல் வேல்யூஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பண்பாட்டு விழுமியங்கள். கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. புலி, புலிப்பரல். புலி பரல். சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இடக்கர் அடக்கல். சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது இடக்கர் அடக்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தேங்காய், தொன்மை, தோழன், தெவ்வை, தொவ்வை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேள் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கேட்டான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. நட. நட அப்படிங்கிறதுக்கு நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். இதிலோட எதிர்மறை தொழிற்பெயர் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நடவாமை அப்படிங்கிறது தான் சரி. நட அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. காவிய இன்பமும் ஒன்று, வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. சாரி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா, மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று சரியாக இருக்குது. எல்லாத்துலேயும் வல்லினம் எங்கெங்கே வரணுமோ அங்கே மிகுந்து வந்திருக்கு. இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விட்டு போயிருக்கு. அதனால் 2 தவறு, 1 சரி. 3லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களின் வீரத்தை இங்கே இச்சு வந்திருக்கணும். அப்புறம் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். ஆனால் இதில் இச்சு வரல. அடுத்து 4ல் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். இதில் சரியாக இருக்கிறது 4, 1 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட்டு, வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றுக. ஊட்டமிகு உணவு உண்டார். இதில் வினைமுற்று பார்த்தீங்கன்னா உண்டார் அப்படிங்கிறது வரும். அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இந்த வினைமுற்ற வினையாளனையும் பெயராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊட்டமிகு உணவு உண்டார் அப்படிங்கிறது இங்கே உண்டவர் அப்படின்னு மாறணும். நீண்ட நாள் பெற்றார். இதுதான் சரி. ஆப்ஷன் ஏ தான் சரி. நெக்ஸ்ட்டு, பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இலங்கை. மற்ற கர்நாடகம், கேரளா, ஆந்திரா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற அதர் ஸ்டேட்ஸ். ஆனால் இலங்கை அப்படிங்கிறது வேறு பக்கத்து நாடு. இதுதான் பொருந்தாதது. எதிர் சொற்களை பொறுத்துக. எளிது, அரிது, ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பழமணல். புதுமணல், பழமணல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இயற்கை, செயற்கை. இயற்கை, செயற்கை. பிரித்தெழுதுக. துயின்றிருந்தார் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ துயின்று கூட்டல் இருந்தார். துயின்றிருந்தார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ துயின்று கூட்டல் இருந்தார். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரூல் இருக்கிற ஊ குரல் மெய்விட்டோடும் அந்த விதிப்படி ஊ போயிடும். இங்கே இற்று மட்டும் இருக்கும். இந்த இற்றும் ஈவும் சேர்றப்ப அது இந்த ரீயா மாறும். அதுதான் துயின்றிருந்தார் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு, விடை வகைகள். நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்தெழுதுக. ஃபோல்டர். ஃபோல்டர் அப்படின்னா புக்கில் பார்த்தீங்கன்னா கோப்புரை அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே மடிப்புத்தாள்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபோல்டர் அப்படின்னா கோப்புரை. அதுதான் சரி.
நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பக்தியை படித்து வினாவிற்கேற்ற விடையளிக்கவும். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினாவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்திட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை, அதாவது பற்றுச்சீட்டை, அம்மா உங்களிடம் காட்டிட்டு வரச் சொன்னாங்க என்றார். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். இதிலிருந்து கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏழ்மை. இதுக்கு பார்த்திங்கன்னா நேர்மையும் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க நேர்மையாக வந்து கொடுப்பாங்க. இந்த அதாவது இந்த பணத்தை வந்து நாங்கள் நேர்மையாக பரீட்சைக்கு தான் கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்துக்குங்க. இதில் ஏழ்மை ஏன்னா ஏழ்மையும் வரும். ஏன்னா அவங்க அம்மா கஷ்டப்பட்டு அப்பளம் விற்று இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ரெண்டுமே பொருந்துகிற மாதிரி தான் இருக்குது, ஏழ்மை நேர்மை. நெக்ஸ்ட்டு, மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் எப்படி இருந்தது? மனம் நெகிழ்ந்தார். நெக்ஸ்ட்டு, சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தனர்? ரசீதை, அதாவது பற்றுச்சீட்டு. நெக்ஸ்ட்டு, ஒருமை பன்மை பிழையற்றதை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மேகம் சூழ்ந்து கொண்டது. மேகம் அப்படிங்கிறது ஒருமை, அதனால் பயனிலையும் ஒருமையில தான் வரணும். ஸோ மேகம் சூழ்ந்து கொண்டது அப்படிங்கிறது தான் சரி. ஏல பார்த்தீங்கன்னா மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. மேகங்கள் வந்து பன்மையில் கொடுத்துருக்காங்க, இது தவறு. மேகம் சூழ்ந்து கொண்டன அப்படின்ட்டு பயனிலைய பன்மையில் கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. மேகம் சூழ்ந்து கொள்கின்றன, இதுவும் வராது. இங்கே கரெக்டாக இருக்கிறது மேகம் சூழ்ந்து கொண்டது, சி தான் சரி. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை தேர்க. தன்மை கேட்டிருக்காங்க, தன்மையில் அது ஒருமையாக இருக்கணும். இதில் கரெக்டாக இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் டி தான். நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் தன்மையில் ஒருமை. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அல்லோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பன்மைக்கு தான் வரும், ஒருமைக்கு வராது. நாம் அல்லோம் அப்படிங்கிறது தன்மையில் பன்மை. ஆனால் அவன் அல்லன் அப்படிங்கிறது படற்கை. இங்கே தன்மையில் ஒருமையாக இருக்கிறது நான் அல்லேன் அப்படிங்கிறது தான், இதுதான் சரி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மற்றதில் பார்த்தீங்கன்னா மலர் அல்லை, மலர் அல்ல, மலர் அல்லேன், இதெல்லாம் வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தான், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. நெக்ஸ்ட்டு, தவறான பொருத்தம் எது? இதில் தவறான பொருத்தம் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நகை மெய்ப்பாடு, இதுதான் தவறு. ஏன்னா நகைனா அணிகலன், சிரிப்பு, இதுதான் வரும். இந்த மெய்ப்பாடு அப்படிங்கிறது வராது. இதில் ஏ பார்த்தீங்கன்னா திங்கள் மாதம், இது சரி. ஓடு அப்படின்னா மேற்கூரை, இதுவும் சரி. அறம் அப்படின்னா ஆயுதம், இதுவும் சரி. இதில் நகை மெய்ப்பாடு அப்படிங்கிறது தான் தவறான இணை. நெக்ஸ்ட்டு, சரியான பொருத்தம் சொல் பொருள். இதில் பார்த்தீங்கன்னா யாக்கை அப்படின்னா உடல்னு வரணும், ஆனால் காக்கைன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. சேக்கை படுக்கை, இதுதான் சரியாக இருக்குது. அடுத்து, பிணித்து அப்படின்னா கட்டப்பட்ட அப்படின்னு வரும், ஆனால் பிணின்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. வாய்த்த அப்படின்னா பயனுள்ள, வாய்ச்சொல்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. ஆனால் வாய்த்த அப்படிங்கிறதுக்கான பொருள் பயனுள்ள. இது பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் புக்கில் சொற்பொருளில் இருக்கும், அது அப்படியே இந்த நாளும் தொடர்ந்து அப்படியே தான் இருக்கும். அதில் இந்த சேக்கை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் யாக்கை அப்படின்னா உடல், பிணித்து அப்படின்னா கட்டி, அதாவது கட்டப்பட்ட, வாய்த்த அப்படின்னா பயனுள்ள. இதில் சேக்கை அப்படிங்கிறது படுக்கை, இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு, சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொருத்துக. மயில் உறுத்த அப்படின்னா மயங்கச்சை அப்படின்னு அர்த்தம். அருகுற அப்படின்னா அருகில், இதுதான் சரியாக இருக்குது. லயத்துடன் அப்படின்னா சீராக. மாளாத அப்படின்னா தீராத, இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி, அருகுற அருகில். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிழையற்ற தொடரை அறிக.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மாடலன் நேற்று வந்தான். இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலியன் விளையாட வந்தது அப்படின்னு அகிரிணியில் கொடுத்துருக்காங்க. கண்ணகி மதுரையை எரித்தான் அப்படின்னு ஆண்பால் கொடுத்துருக்காங்க. பெண்பால் வந்து ஆண்பாலாக கொடுத்துருக்காங்க. செல்வன் பாடங்களை படித்து வந்தால், இதுவும் செல்வன் அப்படிங்கிற ஆண்பாலா, இங்கே பெண்பாலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தப்பாக இருக்குது. இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான், மாடலன் நேற்று வந்தான். நெக்ஸ்ட்டு மரபு சொற்களை பொறுத்துக. கிளி கிளி பேசும், மயில் அகவும், ஆந்தை அலரும், சேவல் கூவும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கி பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? புறநானூறு. தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? சந்தி இலக்கியம். தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? சந்தி இலக்கியம். நெக்ஸ்ட்டு மக்கள் கூட்டப்பெயர். இதுக்கான ஆன்சர் சரியான எண்ணடையை கண்டறிக. மக்கள் கூட்டம். மக்கள் மந்தை, மக்கள் திரள், மக்கள் குவியல்லாம் வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மக்கள் கூட்டம். பொருத்தமற்ற தொடரை அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மக்கள் குவியல் குவியலாய் திரண்டனர். நீங்கள் பாருங்கள், இது ரெண்டும் ஒரே கொஸ்டின் மாதிரி தான். மேலே இருக்கிற அதே கொஸ்டின் தான் இப்படி வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக வர்றது என்னென்னா, மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டனர். இதை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும், இது சரி. முந்தரி குலை குலையாய் காய்க்கும், வைக்கோலை கற்றை கற்றையாக கட்டி வைத்தனர். இதெல்லாம் சரியாக இருக்குது. இங்கே வந்து பொருத்தமற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மக்கள் குவியல் குவியலாய் திரண்டனர் அப்படிங்கிறது தான் பொருத்தமற்றது. இது எப்படி வரணும்னா, மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டனர், இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு தகுந்த சொல்லை தேர்ந்தெடு. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. இது வந்து பொறையுடைமையிலிருந்து கேட்டிருக்காங்க. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். டேஸ் விலங்கிடம் பழகாதே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கொடிய விலங்கிடம் பழகாதே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பயணியர் பெயர் பதிவு. பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு, பயணியர் பெயர் பதிவு. இரிகேஷன் என்ற தமிழ் சொல் கண்டறிக. இரிகேஷன் ஏற்ற தமிழ் சொல் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் பாசனம். இரிகேஷன் அப்படின்னா பாசனம். பெப்பற்றி பொம்மலாட்டம். பெப்பற்றி பொம்மலாட்டம். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. காரணம், உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று சரி காரணம் சரி, ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். காரணம், நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று சரி காரணம் சரி. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. வனம் வானம். வனம் அப்படின்னா கான். கான்னா காடுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பொருந்துறது வந்து வனம் கான். வானம் அப்படின்னா விசும்பு. விசும்பு அப்படின்னா வானம்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரி. வனம் வானம் கான் விசும்பு. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. மலை மாலை. மலை அப்படின்னா சிகரம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. மலை அப்படின்னா சிகரம், மாலை அப்படின்னா சிறுபொழுது. மலை மாலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிகரம் சிறுபொழுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல். அதாவது வேகமாக நடக்கிறதுக்கும் அதுதான் வரும், கூரையாக பயன்படுகிறதுக்கும் வரும். அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓடு. நெக்ஸ்ட்டு, இருபொருள் தருக, ஒரு சொல்லால் நிரப்பு. மழலை பேசும் டேஸ் அழகு, இனிமை தமிழ் டேஸ் எமது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரெண்டுக்குமே மொழி தான் வரும். எப்படின்னா, மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. இருபொருள் கொண்ட ஒரு சொல். நீ அறிந்ததை பிறருக்கு டேஸ், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அழகாக. இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பொருந்துகிற மாதிரி இருக்குது. ஊர்தி அழகாக சென்றது, காலம் அழகாக ஓடுகிறது, இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் அழகாக காட்டு. இது எல்லாமே வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறது என்னென்னா இந்த ஆப்ஷன் சின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. நெக்ஸ்ட்டு, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இது வந்து இந்த ஏக்கு மட்டும்தான் பொருந்துகிற மாதிரி இருக்கும்.
பெண்ணும்னு கொடுத்துருக்காங்க அடைப்புக்குள். இதுக்கு என்னன்னா ஆப்ஷன் ஏ ஆணும் பெண்ணும் சமம். இதுதான் சரி, ஆணும் பெண்ணும் சமம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்புச் சொல் எது? காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர். இதுக்கான ஆன்சர் ஏனெனில். காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்புச் சொல் எது? அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏனெனில் தான். நெக்ஸ்ட்டு, உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணா பயிர் போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏக்கம். மலைமுகம் காணா பயிர் போல ஏக்கம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கயல்விழி காலையில் படித்தாள். மற்றதெல்லாம் பார்த்தீங்களா, கயல்விழி காலையில் படித்தாளா, இது வந்து வினா வாக்கியத்தில் வரும். கயல்விழி காலையில் படிக்கவில்லை, இது எதிர்மறையில் வரும். கயல்விழி காலையில் படிப்பித்தாள், இது வந்து பிறவினையில் வரும். இங்கே தன்வினைங்கிறது இந்த ஆப்ஷன் பி தான், கயல்விழி காலையில் படித்தாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவிதா பாடம் படித்தாள். இத்தொடரை பிறவினையாக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கவிதா பாடம் படிப்பித்தாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது தன்வினை தொடர். பந்து உருண்டது தன்வினை தொடர். இது பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்டிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்ற வினா அமைக்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைத்தல். எனக்கு கதை எழுத தெரியும். இதுக்கான வினா என்னன்னா ஆப்ஷன் ஏ உனக்கு கதை எழுத தெரியுமா. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கதை எழுத தெரியும் அப்படின்னு விடை வர்ற மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உனக்கு கதை எழுத தெரியுமா. நெக்ஸ்ட்டு, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. சேட்டலைட் செயற்கைக்கோள், இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, அதுதான் ஏஐ. சேட்டலைட் செயற்கைக்கோள், இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. இதில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.